மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 6ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு தனஸ்தானத்தை அதிகரிப்பார். 6ஆம் இடத்தில் இவர்களுக்கு சற்று சத்ருக்களினுடைய பயம் அதிகரிக்கலாம். கூட வேலை செய்பவர்களினுடைய ஒரு தொந்தரவும் மற்றும் இவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலைமையும் உயரும். கூட்டு தொழில் முயற்சி மற்றும் தொழில் ஸ்தானத்தில் இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பொருளாதார உயர்வு இவர்களுக்கு நிச்சயம் உண்டு. 6ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் மகர ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரமானது இவர்களுக்கு சற்று குடும்பத்திலேயும் மனதளவில் சில குழப்பங்களை அவ்வப்போது கொடுக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் பொருளாதாரத்தில் கவனம் தேவை. பொருளாதார உயர்வு இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவுகளும் வந்து போகும். வியாழக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்குள் குரு ஹோரையில் இவர்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. ராகு கேத்து பெயர்ச்சி மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சியானது 2ஆம் இடத்தில் ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் கேத்துவின் சஞ்சாரம். மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்ப ரீதியாக இவர்களுக்கு வந்து போகலாம். இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும். சனி பகவானின் அனுகிரகம் இருப்பதனால் இந்த ராகு கேத்துவினுடைய சஞ்சாரங்கள் பெரிதளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இருந்த போதிலும் இந்த மகர ராசியில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகமாக வாதாடாமல் இருப்பது நல்லது. 2ஆம் இடத்தில் ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் கேத்துவின் சஞ்சாரமானது மகர ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் சனி பகவானின் அனுகிரகத்தால் இவர்களுக்கு பரிபூரணமான நன்மைகள் கிடைக்கும். பரிகாரமாக ராகு கேத்துவுக்கு சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம்.